வறட்சியாள காலநிலையிலும் நீரை வீண்விரயம் செய்யும் சில காட்சிகள் நமது கேமராவில் பதிவானது. பிரதான அனுசரணை சித்தாலேப அசமோதகம் இலகுவில் மறக்க முடியாத குடும்ப நிவாரணி. இனத்தின் விடுதலைக்காய் கையில் ஆயுதம் ஏந்தியவர்கள் இன்று சமூகத்தில் ஓரங்கட்டப்பட்டுள்ளமை கவலைக்குரியதே. அன்று வீரர்கள் என வசனம் பேசி இன்று அரியாசனம் ஏறியுள்ளவர்கள் முன்னாள் போராளிகளுக்கு உதவிக்கரம் நீட்டவும் இன்று முன்வருவதில்லை. குடத்தில் மனைவி பிள்ளையுடன் வாழ்க்கை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இவர் ராசதுரை கிருஷ்ணகுமார் ஆயுத போராட்டம் மௌனிக்க லட்சியத்தை கைவிட்டு சரணடைந்த இந்த முன்னாள் போராளி 2010ஆம் ஆண்டு மீண்டும் குடும்பத்தாருடன் இணையும் வாய்ப்பை பெறுகின்றார். அரசு உதவிகள் வார்த்தைக்கு மட்டுப்பட வீட்டு திட்டம் வழங்கப்படாமல் முழுமைப்படுத்தப்படாத கிணறுடன் கேள்விக்குறியான வாழ்வாதாரத்துடனும் கிருஷ்ணகுமாரின் வாழ்க்கை சுழல்கின்றது. உடலில் உள்ள யுத்த வடுக்களை மறந்துவிட்டு மனைவி பிள்ளையை வாழ வைப்பதற்காக கூலி வேலை தேடி அலையும் நிலைக்கு அவர் தள்ளப்பட்டுள்ளார். 2010ஆம் ஆண்டு 4ஆம் மாசம் 5ஆம் தேதி தரப்பிலிருந்து வந்தது. அதை விட நான் கூலி தொழிலுக்கு தான் போய் வருது. இங்கிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்துக்கு போகணும் கூலி வேலைக்கு. தாழ்த்தச்ச கூட்டமைப்புக்காரன்னு சொல்லி அவையினால இந்த ஒரு உதவியும் இல்லை எங்களுக்கு. அவையிலேருந்து எங்களை வச்சு அரசியல் நடத்தி எங்களோட ஒரு இதால முன்னுக்கு வரணும். 25 ஆசனம் கிடைச்சி இந்த அவை ஒதுக்கப்படுற நிதியால் வந்து எங்களுக்கு இந்த ஒரு உதவி திட்டம் இன்னும் செய்வதற்கு முன்வரையில். அதை விட அவைகளுக்கு ஒதுக்கப்படுற நிதியில ஒருவருக்கு 10,000 வீதம் ஒதுக்கியிருந்தா கூட இன்றைக்கு நாங்கள் கூட கஷ்டப்பட வேண்டிய நிலைமை இல்லை எங்களுக்கு. வெளிநாடுகளில் இருந்து அப்படி ஒரு நிதி திட்டமோ இல்லாட்டி எங்களுக்கு ஒரு உதவி திட்டமோ இன்னும் வரையில்லை. அரசாங்கத்தால விட கொடுக்கப்பட்ட அந்த தக்காளி வீடு அரசாங்கத்தால எங்களுக்கு தெரியல. அன்று தம்மை தேடி வந்த அரசியல்வாதிகளை இன்று தாம் தேடிச் சென்று குறைகளை எடுத்து கூறினாலும் உரிய பதில் கிடைப்பதில்லை என்பதே புனர்வாழ்வு பெற்ற முன்னாள் போராளிகள் பலரது ஆதங்கமாகும். நாளாந்தம் வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கும் முன்னாள் போராளிகள் தொடர்பில் இனியேனும் சம்பந்தப்பட்டவர்களின் கவனம் திரும்ப வேண்டும் அல்லவா?